வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காவிரியில் மேகதாட்டு அணை கட்டும் கர்நாடகத்தின் திட்டத்துக்கு அனுமதி அளிக்க கூடாது. மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். பஞ்ச்டேலாக் பேசி பாதகம் ஏற்படுத்தாமல் விவசாயிகளை பாதுகாக்க முதலமைச்சர் விஜய் முன் வருவாரா? கர்நாடக கேரள அரசுகள் தமிழக விவசாயிகளை மிரட்டுவதை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி. கேரளத்தில் புதிய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் சதீசன். பெண்களின் இலவச பயணத்துக்கு 600 கோடி ரூபாயும் பள்ளிக்கல்வித்துறைக்கு 1478 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி தாவேகா அரசு செயல்படாமல் இருக்கக்கூடாது. வலுவான நிதி பாதைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழகத்தில் புதிய ஆட்சி காலத்தில் இலங்கை இந்தியா இடையிலான நட்பு வலுப்பெறும். அமைச்சர் ஷாஜகானை சந்தித்த பின் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் நம்பிக்கை. இஸ்ரேல் அமைச்சர்கள் சிலர் நன்றியற்றவர்கள் என அமெரிக்க துணை அதிபர் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் மீது அக்கறை கொண்ட உலகின் ஒரே தலைவர் டிரம்ப் மட்டுமே என்று பெருமிதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்னுமிடத்தில் மிகப்பெரிய அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனி தீர்மானத்தை கொண்டு வந்து பேசினார். அப்போது காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு அளித்த இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பையும் மதிக்காமல் காவிரி வடிநில பகுதிகளில் உள்ள மாநிலங்களின் இசைவை பெறாமலும் மத்திய அரசின் எந்த வகையான அனுமதியை பெறாமலும் மேகதாட்டில் அணை கட்ட திட்டமிடும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தார். கர்நாடக அரசின் மேகதாட்டு அணை திட்டத்துக்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எந்த வகை அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். காவிரி வடிநில பகுதி நீர் பற்றாக்குறை பகுதி என்பதால் அதில் புதிய திட்டங்களை மேற்கொள்ள இயலாது என்று காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார். காவிரி வடிநிலத்தில் உள்ள பிற மாநிலங்களின் இசைவு இன்றியும் மத்திய அரசின் ஒப்புதல் இன்றியும் மேகதாட்டில் அணை கட்டும் திட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொண்டார். கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு நடத்த வேண்டும் என்று தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்ட அனுமதி அளிக்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசினார். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசிய பின் அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அவையில் உள்ள ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் தீர்மானத்தை ஆதரித்தனர். ஒருவர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேறியதாக சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரன் அறிவித்தார். பஞ்ச்டேலாக் பேசி பாதகம் ஏற்படுத்தாமல் விவசாயிகளை பாதுகாக்க முதலமைச்சர் விஜய் முன் வருவாரா என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வினவியுள்ளார். மதுரையில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அண்டை மாநிலமான கர்நாடகம் மேகதாட்டில் காவிரியின் குறுக்கே அணை கட்டப் போவதாக கூறி தமிழகத்தை மிரட்டுவதாக கூறினார். கேரளத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள அரசு முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவோம் என்று கூறி தமிழக விவசாயிகளை மிரட்டுவதாக தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் உழவர்களின் வாழ்வாதார உரிமையை மீட்டெடுப்பாரா, இல்லை எப்போதும் போல பஞ்ச்டேலாக் பேசி பஞ்சர் ஆக்குவாரா என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வினவியுள்ளார். கேரளத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசின் முதல் பட்ஜெட்டை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான சதீசன் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். 2026-27 நிதியாண்டுக்கான கேரள அரசின் முதல் பட்ஜெட்டை மாநில முதலமைச்சரும் நிதியமைச்சருமான சதீசன் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து பேசினார். அப்போது மாநில அரசு மிகுந்த நிதி நெருக்கடியில் உள்ளதாகவும் அதை முறியடித்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தனது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுவதாகவும் கூறினார். போக்குவரத்து துறை வளர்ச்சிக்கு 1578 கோடி ரூபாயும், அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணம் திட்டத்துக்கு 600 கோடி ரூபாயும், பள்ளி கல்வித்துறைக்கு 1478 கோடி ரூபாயும், தொழில் வளர்ச்சிக்காக 325 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். எர்ணாகுளத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறைந்த நகைச்சுவை நடிகர் சலீம்குமாருக்கு நினைவு மணிமண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்தார். நலவாழ்வுத்துறைக்கு 1685 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், திருவனந்தபுரம் மாவட்டத்தில் 2வது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்க
முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேகா அரசு வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி செயல்படாமல் இருக்கக்கூடாது என நாம் தலைவர் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாம் தலைவர் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக அரசின் வெள்ளை அறிக்கை குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் வேலை செய்யும் வயதுடைய மக்கள் தொகை வரும் 2031ஆம் ஆண்டிலிருந்து குறைய தொடங்கும் சூழலில் குறுகிய காலத்தில் சீர் செய்வது மிகவும் கவலைக்கிடமான விஷயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தாவேகா அரசு இந்த வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி செயல்படாமல் இருக்கக்கூடாது என்றும் இந்த பாதிப்புகளை சரி செய்து உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பொருளாதார வல்லுநர்கள், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஆலோசனை குழுவை அமைத்து தமிழகத்தின் மீண்டும் வலுவான நிதி பாதைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நடைபெறும் புதிய ஆட்சியின் மூலம் இலங்கை, இந்தியா இடையிலான நட்பு வலுப்பெறும் என்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நண்பர் ஷாஜகானுக்கு வாழ்த்து தெரிவிக்க தமிழகத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த புதிய ஆட்சியின் மூலம் இலங்கை, இந்தியா இடையிலான நட்பு வலுப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று கூறினார். மாற்று வழி மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை பலப்படுத்த பல உத்திகள் குறித்து பேச்சு நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக மட்டுமே அணுக முடியாது என்பதால் மாற்று வழிகளை பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறினார். கச்சத்தீவு தீர்மானம் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றால் ஐநாவில் தான் அது குறித்து பேசி முடிவெடுக்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளும் அமர்ந்து பேசினால்தான் தீர்வு காண முடியும் என்று ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் பெறும் சேவையின் தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மருத்துவ சேவையில் அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாட்டிலேயே சிறந்த சுகாதார வசதிகளை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது. ஆனால் நமது செயல்பாடுகளை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்றும் மாறாக மிகவும் வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எனவே நோயாளிகள் பெறும் சேவையின் தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகள் அங்குள்ள வசதிகள் தனியார் மருத்துவமனைக்கு சற்றும் குறைவில்லாதவை என்று உணர வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்று தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் திகழ வேண்டுவதாக கூறினார். முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு தனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்திய திருநாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தாங்கள் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தங்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையவும் பொது வாழ்வில் சிறப்புடன் பணியாற்றிடவும் வாழ்த்துவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் பெறும் சேவையின் தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மருத்துவ சேவையில் அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாட்டிலேயே சிறந்த சுகாதார வசதிகளை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது. ஆனால் நமது செயல்பாடுகளை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்றும் மாறாக மிகவும் வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எனவே நோயாளிகள் பெறும் சேவையின் தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகள் அங்குள்ள வசதிகள் தனியார் மருத்துவமனைக்கு சற்றும் குறைவில்லாதவை என்று உணர வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்று தெரிவித்தார். பூவிருந்தவல்லியில் வசந்தன் கோவின் புதிய கிளை திறப்பு விழாவில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் அதிகளவில் திரண்டனர். சென்னை அருகே பூவிருந்தவல்லியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வசந்தன் கோவின் புதிய கிளையை வசந்தன் கோ நிறுவனத்தின் பங்குதாரர் தங்கமலர் குத்துவிளக்கேற்றி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். திறப்பு விழாவையொட்டி 10,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயமும் 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு மிக்சி மற்றும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்கள் போன்ற ஒரு நாள் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டன. இதனால் தொடக்க நாளான இன்று தங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினுடன் புதிய கிளையில் அதிக அளவில் திரண்டனர். புதிய கிளை திறப்பு குறித்து நிறுவனத்தின் பங்குதாரர் தங்கமலர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாடிக்கையாளர்களின் நேரடி திருப்திக்காக எளிய தவணை முறை வசதிகளுடன் இக்கிளை தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதில் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் காங்கை குமார், நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர், திருவள்ளூர் மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் தாயுமானவன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அடுத்து சென்னையில் வந்து ஊத்துக்கோட்டை ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கும். இன்னும் ஒரு 10-15 டேஸில் அது ரெடி ஆயிரும். ஸோ எல்லா கஸ்டமரும் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக ஸ்மால் அப்ளையன்சஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். உங்களுக்காகவே பூந்தமல்லியில் ஸ்டோர் திறந்திருக்கோம். ராயப்பேட்டையில் வசந்தன் கோவின் புதிய கிளை திறப்பு விழாவில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் அதிக அளவில் திரண்டனர். சென்னை அருகே ராயப்பேட்டையில் உள்ள ஜாம்பஜாரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வசந்தன் கோவின் புதிய கிளையை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் திறந்து வைத்தார். திறப்பு விழாவையொட்டி 10,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயமும் 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு மிக்சி மற்றும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்கள் போன்ற ஒரு நாள் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் தொடக்க நாளான இன்று தங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினுடன் புதிய கிளையில் அதிக அளவில் திரண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிறைவு விழாவில் மக்கள் பிரதிநிதிகளின் பெயர்கள் விடுபட்டது அதிர்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் இளவரசன் தலைமையில் ஜமாபந்தி நிறைவு விழா நடைபெற்றது. நிறைவு விழாவில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை விழாவில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும் அரசு நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதிகளின் பெயர்கள் விடுபட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இது அதிகாரிகளின் அலட்சிய போக்கை காட்டுவதாக தனது ஆதங்கத்தை தெரிவித்தார். இதனால் ஜமபந்தி நிறைவு விழாவில் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதனால் தமிழக அரசு இந்த திட்டத்தினை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் தலைமையில் கிராம விவசாயிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஏராளமான கிராம விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதனால் தமிழக அரசு இந்த திட்டத்தினை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கடலூர் மாவட்டத்தில் இனி பேராபத்தை தரும் எந்த திட்டத்தையும் அரசு அனுமதிக்க கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தார். விவசாய மக்களை பாதுகாக்கும் வகையில் அனைத்து விவசாயிகளையும் ஒன்று திரட்டி வருகின்ற 26ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார். திருவாரூரில் தாவேகா தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதி முன்னிலையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் தாவேகா தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதி முன்னிலையில் முத்துப்பேட்டை அதிமுக நகர செயலாளர் அன்பு தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அப்போது மாவட்ட செயலாளர் பாரதி புதிதாக கட்சியில் இணைந்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகமாகும் நபர்கள் குறித்து அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என மாணவிகளுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் சார்பு ஆய்வாளர் சாரதா அறிவுரை வழங்கியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு பெண்கள் பள்ளியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் சார்பு ஆய்வாளர் சாரதா தலைமையில் மகளிர் காவலர்கள் தரணி, இலக்கியா ஆகியோர் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது சார்பு ஆய்வாளர் மாணவர்கள் மத்தியில் பேசிய போது பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் நாம் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தற்போது இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்கள் மூலம் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அதனால் அவற்றை பயன்படுத்தும் போது அதன் மூலம் அறிமுகமாக நபர்கள் குறித்தும் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் பல கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பல்வேறு தேவைகள் குறித்த மனுக்களை அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் அமரம்பேடு, நல்லூர், நடுவீரம்பட்டு, சோமமங்கலம், கருணாகரசேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து மனுக்களை அளித்தனர். இந்த மனுக்களை வருவாய் தீர்வாய் அலுவலர் வெற்றிவேல், வட்டாட்சியர் வாசுதேவன் ஆகியோர் பொதுமக்களிடமிருந்து பெற்றனர். பின்னர் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மற்ற மனுக்கள் பரிசீலனையில் உள்ள நிலையில் ஜமாபந்தி இறுதி நாளில் அவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருங்குடியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட மென்பொருள் துறைக்கான AI கல்வி வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை OMR சாலை அருகே பெருங்குடியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில்
புதிதாக கட்டப்பட்ட மென்பொருள் துறைக்கான ஏஐ கல்வி வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை கல்லூரி குழும தலைவர் தங்கம் மேகநாதன், துணைத் தலைவர் அபய் மேகநாதன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதில் டிசிஎஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் அசோக் கிரீஸ், இந்திய விஞ்ஞானி சிவதானு பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் தங்கம் மேகநாதன், அபய் மேகநாதன் ஆகியோர் செய்தியாளரிடம் பேசிய போது, மாணவர்கள் தொழில்நுட்பத் துறையில் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவதற்காக இந்த சிறப்பு வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். கன்னியாகுமரி அருகே தமிழ்நாடு பனைமரம் பாதுகாப்பு இயக்கம் நிர்வாகிகள் கூட்டத்தில் 12 அம்ச கோரிக்கைகள் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக அளவில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் தமிழ்நாடு பனைமரம் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் கூட்டம் நிறுவன தலைவர் பிரதீஜின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 60 வயது நிரம்பிய பனை தொழிலாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பனைமரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழக்கும் தொழிலாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக அளவில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை வால்பாறை அண்ணா நகர் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று நுழைந்து அங்கும் இங்கும் உலாவி விட்டு பின் அங்கிருந்து சென்றது. இதனை நேரடியாக அச்சத்துடனே பார்த்து கொண்டிருந்த அப்பகுதி குடியிருப்பு வாசி ஒருவர் அப்பகுதியின் மக்களிடம் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து தகவல் தெரிவித்தார். இது தொடர்பாக அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது சிறுத்தையின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டது. எனவே இரவு நேரத்தில் நடமாடி அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தொடர் மின்வெட்டை கண்டித்து நாகூர் மீரா நகரை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அருகே காணத்தூரில் உள்ள நாகூர் மீரா நகரில் தினந்தோறும் 4 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் இருப்பதாகவும், மீதமுள்ள அனைத்து நேரங்களிலும் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இது தொடர்பாக மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் முறையாக பதிலளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். எனவே தொடர் மின்வெட்டை கண்டித்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நாகூர் மீரா நகரை சேர்ந்த பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காணத்தூர் காவல் ஆய்வாளர் சந்துரு மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மின்சாரம் வருவதற்கு வழிவகை செய்வதாக உறுதி அளித்ததின் பேரில் சாலையில் பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு இருக்கு சார். 250 வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 அடி பாதை தான் இருக்கு. ஒரு 200 அடிக்கு ஒரு 4 அடி பாதை தான் இருக்கு. இந்த 4 அடி பாதையில் என்ன இஷ்யூனா, அங்கே ஒரு வீடு ஃபயர் ஆகி போச்சுன்னா ஃபயர் சர்வீஸ் வண்டி வர முடியாது. 2வது யாருக்கா எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் வர முடியாது. இதை நாங்கள் 50 வருஷமா போராடுறோம். இது இப்போ வந்துட்டு அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கூகுள் பே செயலி மூலமாக பெறப்பட்ட 88,580 ரூபாய் லஞ்ச பணத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜு தலைமையில் ஆய்வாளர் கௌரி, உதவி ஆய்வாளர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அலுவலகத்தின் கதவுகள் உள்புறமாக பூட்டப்பட்டு ஆவணங்கள் மற்றும் கணக்கு விவரங்கள் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டன. இதில் கூகுள் பே செயலி மூலமாக பெறப்பட்ட 88,580 ரூபாய் லஞ்ச பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த திடீர் நடவடிக்கையால் அலுவலக வளாகம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கும்மிடிப்பூண்டி அருகே அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்த வடமாநில இளைஞரை பொதுமக்கள் அடித்து உதைத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள வீடு ஒன்றிற்குள் இரவு திடீரென வடமாநில இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைந்துள்ளார். இதனை கண்டு வீட்டின் உரிமையாளர் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் வடமாநில இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தர்மாடி கொடுத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக கவரப்பேட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அண்மையில் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் அத்துமீறி நுழைந்த இளைஞரால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வடமாநில இளைஞரை காவல்துறையினர் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக சேர்த்தனர். வடமாநில இளைஞர் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயல் அருகே அரசு பேருந்தின் பக்கவாட்டு பகுதி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தனியார் தொலைக்காட்சி ஊழியர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சென்னை மதுரவாயலை சேர்ந்தவர் முத்து ஜெகநாதன். தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்த இவர் விழுப்புரத்தில் இருந்து சென்னைக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்தார்.
அப்போது அரசு பேருந்தின் பக்கவாட்டு பகுதி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக இடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலிருந்து வந்த கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் உயிரிழந்த முத்து ஜெகநாதனின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அருகே மதுபோதையில் இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பீர் பாட்டிலால் குத்தப்பட்டு வாலிபர் ஒருவர் உயிரை பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்தவர் முன்னா. இவர் மேல்நிம்மியம்பட்டு பகுதியில் உள்ள ஒரு டீ கடையில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் முன்னா தனது நண்பர்களான தாஜுதீன் மற்றும் அமர்சிங் ஆகியோருடன் மேல்நிம்மியம்பட்டு பகுதியில் உள்ள புளியந்தோப்பில் அமர்ந்து ஒன்றாக மது அருந்து கொண்டிருந்தனர். அப்போது முன்னா மது போதையில் தாஜுதீன் தாய் மற்றும் தங்கை குறித்து அவதூறாக பேசியதால் ஆத்திரமடைந்த தாஜுதீன் பீர் பாட்டிலை உடைத்து முன்னாவின் தலையில் அடித்து உயிரை பறித்தார். இதன் பின்னர் தாஜுதீன் மற்றும் அமர்சிங் அங்கிருந்து தப்பித்து சென்று இது குறித்து தாஜுதீன் மாமாவான சபீர் வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சபீர் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் மகாலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் புளியந்தோப்பில் சடலமாக இருந்த முன்னாவின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்னாவின் உயிரை பறித்த தாஜுதீன் மற்றும் அமர்சிங்கை ஆலங்காயம் காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே தேவாலயத்திற்கு சொந்தமான இடத்தில் மணல் கொள்ளையர்களால் கடத்துவதற்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளை பொதுமக்கள் உதவியுடன் காவல்துறையினர் அப்புறப்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் உதயந்திரம் பகுதியில் பாலாற்றை ஒட்டியுள்ள தேவாலயத்திற்கு சொந்தமான காலி இடத்தில் மணல் கொள்ளையர்கள் மணல் கடத்தி வந்துள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மணல் கொள்ளையர்களால் கடத்துவதற்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகள் அனைத்தையும் பிரித்து கீழே கொட்டி அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மணல் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு மணல் கொள்ளையர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே பள்ளி வேன் மோதிய விபத்தில் 3ஆம் வகுப்பு பயிலும் சிறுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழவந்தி கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் மகள் மேனகா. இவர் ஏற்காடு முண்டகம்பாடி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேனகா வழக்கம் போல வேனில் பள்ளிக்கு வந்துள்ளார். வேனில் வந்த குழந்தைகளை பல்வேறு பள்ளிகளில் ஓட்டுநர் ரங்கநாதன் இறக்கிவிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் வேனை பின்னால் மேனகா இருப்பதை கவனிக்காமல் பின்பக்கம் இயக்கிய போது வேன் மோதி மேனகா படுகாயம் அடைந்தார். இதையடுத்து உடனடியாக அங்கிருந்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் மேனகாவை தூக்கி கொண்டு ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மேனகாவை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த மேனகாவின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மேனகாவின் உடலை பார்த்து கதறி அழுதனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வேன் ஓட்டுநர் ரங்கநாதனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். 8 வயது பள்ளி குழந்தை வேன் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூரில் கால்வாயின் மேல் பகுதி மூடப்படாமல் திறந்த நிலையிலேயே இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள அரசு நிதி உதவி தொடக்க பள்ளிக்கு செல்லும் சாலையின் ஓரத்தில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது. கால்வாயின் மேல் பகுதி மூடப்படாமல் திறந்த நிலையிலேயே இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தவறி விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு திறந்த நிலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயை உடனடியாக மூடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் தனுஷ் நடிக்கும் ஓம் திரைப்படம் அக்டோபர் 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகர் தனுஷ் ஓம் என்ற புதிய படத்தில் நடித்து வருகிறார். அமரன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இப்படத்தை இயக்குகிறார். இந்த படத்தில் ஸ்ரீலீலா, சாய் பல்லவி ஆகியோர் கதாநாயகிகளாக நடிக்கின்றனர். மேலும் இதில் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் மம்மூட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஓம் திரைப்படம் வருகிற அக்டோபர் 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகர் தனுஷின் புதிய படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியாகியுள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் மத்தியில் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். பெர்லின் ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்று போட்டியில் உக்ரைனின் எலினா ஸ்விட்டோலினா
வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பெர்லின் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் உக்ரைனின் எலினா ஸ்விட்டோலினா ஜெர்மனியின் எவா லைஸுடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஸ்விட்டோலினா 2-0 என்ற செட் கணக்கில் எவா லைஸை வீழ்த்தி வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் பி பிரிவுக்கான போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி போஸ்னியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் பி பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சுவிட்சர்லாந்து மற்றும் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய சுவிட்சர்லாந்து அணி 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் சுவிட்சர்லாந்து அணி குரூப் பி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து 13,570 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 3,040 ரூபாய் குறைந்து 1,08,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,18,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீடு எண் சென்செக்ஸ் 776 புள்ளிகள் குறைந்து 76,634 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 211 புள்ளிகள் குறைந்து 23,956 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். காவிரியில் மேகதாட்டு அணை கட்டும் கர்நாடகத்தின் திட்டத்துக்கு அனுமதி அளிக்க கூடாது. மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். பஞ்ச் டயலாக் பேசி பாதகம் ஏற்படுத்தாமல் விவசாயிகளை பாதுகாக்க முதலமைச்சர் விஜய் முன்வருவாரா? கர்நாடக, கேரள அரசுகள் தமிழக விவசாயிகளை மிரட்டுவதை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி. கேரளத்தில் புதிய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் சதீசன். பெண்களின் இலவச பயணத்துக்கு 600 கோடி ரூபாயும், பள்ளிக்கல்வித்துறைக்கு 1478 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி தாவேக அரசு செயல்படாமல் இருக்கக்கூடாது. வலுவான நிதி பாதைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழகத்தில் புதிய ஆட்சி காலத்தில் இலங்கை, இந்தியா இடையிலான நட்பு வலுப்பெறும். அமைச்சர் ஷாஜகானை சந்தித்த பின் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் நம்பிக்கை. இஸ்ரேல் அமைச்சர்கள் சிலர் நன்றியற்றவர்கள் என அமெரிக்க துணை அதிபர் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் மீது அக்கறை கொண்ட உலகின் ஒரே தலைவர் ட்ரம்ப் மட்டுமே என்று பெருமிதம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.